பயங்கர ஒர்க் ஜாலியாக எனக்கு காலி சட்டை கொடுத்து அது சிரிப்பு தான் இல்லை உங்கள் பாட்டு கேட்கணும் இருந்தது அதனால தான். டேய் உன் பாட்டு 2 பாட்டு கேட்டிருக்காரு அவரு. Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantaraya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ். நிறைய சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ஈவினிங்கில். இதே மாதிரி தான் பாமும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சிலர் பற்றி நம்ம பேசவே இல்லை இன்னும். படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி அண்ட் இமான் சாரோட மியூசிக் பற்றி, சினிமோட்டோகிராஃபி பற்றி, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பேசலாம். எஸ் இல்லை ஃபர்ஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் நாசர் சார், அபிராமி மேடம், எஸ் 2 people who are very special. நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல் விஷர் அந்த ஸ்பேஸ். நான் சார்கிட்ட சொல்கிறது தான், சார் நான் எனக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் படம் பண்ணுறதுக்கு அதில் ஏதோ ஒரு ரோல், அது ஒரு ஷார்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்னு சொல்லி இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் அவருக்கு வந்து எங்கள் செட் ஒரு மாதிரி ஹோம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். அப்படி ஒரு ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், லெஜண்ட். ஸோ அபிராமி மேம் ஷீஸ் அவங்களுமே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர், ஸ்வீட் ஹார்ட். அவங்களுமே ஒரு வெல் விஷர் தான். ஸோ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சிங்கமொழி சார் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியான மனுஷன். நான் தான் நிறையா படுத்தி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டிஎஸ்கே இருக்கார், பாலசரவணன் இருக்கார், ராட்சசன் சரவணன், கிச்சா ரவி, அதுக்கப்புறம் சபரீஷ், கோபிநாத், நரேன்மணி, சிவமாறன், தமிழரசன், போயிட்டே இருக்கும். பட் ட்ரிமெண்டஸ் அப்கமிங் ஆக்டர்ஸும் இருக்காங்க, அட் த சேம் டைம் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸும் இருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஹாப்பி. இமான் சார் வந்து எங்களோட க்ரூலி அவர் தான் மோஸ்ட் சீனியர் டெக்னீஷியன். அவர் அதுக்கான ஒரு சாயலே இருக்காது அவர்கிட்ட. அண்ட் அவரோட ஸ்டூடியோக்கு எப்போ போனாலுமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சின்ன ஸ்பேஸ் தான் அது, ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு எப்போயா டவுனாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு ஆசை இருக்கும், சார் இன்னைக்கு ஒரு கம்போசிங் செஷன் இருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அவரோட இருக்கும்போது அந்த உரையாடலே ரொம்ப வெரி மெமரபிள் ஒன்ஸ். அவர் வந்து நிறையா லைஃப் சார்ந்து பேசுவோம், நிறையான டீப் டாக்ஸ் இருக்கும். அவர் அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாருல, அது எல்லாருமே கிரியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவர் கிரியேட் பண்ணார். இஸ் அ வெரி வெரி நைஸ் மேன். அண்ட் மியூசிக்லாம் ஆக்சுவலாக படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அது ஐ திங்க் இட் கேம் லைக் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் எல்லாமே. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். டிஓபி ராஜ்குமார், நானும் அவரும் கிட்டத்தட்ட அவரும் என் கூட மைண்ட் ஸ்க்ரீனில் படித்தார். ஒரு 12 வருஷம் பழக்கம். ஆர்ட் டைரக்டர் மனோஜ், சில நேரங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். காஸ்டியூம் டிசைனர் பிரியா, சில நேரங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து பிரசன்னா ஜிகே அட் எடிட். ஒரு சீன் ஏன் இருக்கக்கூடாது இந்த படத்தில், இல்லாட்டி இந்த ஷார்ட் ஏன் வேணாம், அவர்கிட்ட ஆர்குமெண்ட்டே வச்சுக்க டிஸ்கஷனே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதுக்கான பதில் சாலிடாக கொடுத்துருவார். இது இருந்தால் இது ஒர்க் ஆகும் விஷால் அப்படின்னா அவங்களுக்கு கவுண்டரே இருக்காது. சவுண்ட் டிசைன் மனோஜ் வைடி, அவருமே ஒரு நண்பர். கொரியோகிராஃபி அப்சர், ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. மான்ஸ்டர் முகேஷ், ஸ்டண்ட் குட்டி பிட்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். காளி சார் சூப்பர். காளி சாருமே சாங்ஸ் நான் ஏன்னா காளி சாரை சொல்லலை. ஸோ இஸ் ஆல்சோ த சோல் ஆஃப் த ஃபிலிம். பயங்கர ஜாலியாக எனக்கு காளி சட்டை கொடுத்து அது சிரிப்பு தான். பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு எல்லாருக்கும் இருந்துச்சு, பட் அதுக்கான கரெக்டாக டைம் அண்ட் ஸ்பேஸ் அமையல. நான் அப்படி 6 to 6 ஷூட், அதுக்கப்புறம் எங்கே பிரியாணி இல்லை. 6 to 6னா 6 PM to 6 AM. சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ அற்புதமான ஒரு டீம், நல்ல ஒரு நண்பர்கள் வட்டம். இது வந்து ஒரு பெரிய வெற்றி எல்லாருக்கும் சேர்த்து தரட்டும். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க மியூசிக்கல் திங்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அவர்கிட்ட போய் உட்காந்து அந்த மியூசிக்கல் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மெமரபுளான மியூசிக்கல் செஷன் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் சந்திரன் அவர்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டுங்களை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. எஸ், சந்திரன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், அவரே எழுதி இசையமைக்கக்கூடிய ஒருத்தர். சூப்பர் சிங்கருடைய சீசன் 9 டாப் 10ல வந்த ஒருத்தர். சூப்பர் சிங்கரோட ஹிஸ்டரியிலேயே தன்னுடைய பாட்டையே தான் எழுதி இசையமைத்த பாட்டையே பாடின ஒரே கண்டஸ்டன்ட். ஓ சூப்பர். ஸோ அந்த பாட்டே பாடுங்க. For me I think sing that only, no? அந்த நீங்க கம்போஸ் பண்ணதே பாடுங்க. By a movie composition நீங்களே பாடுங்க. அதுவும் பாடலாம். அதுக்கு முன்னாடி பாடிட்டு அப்புறம் சரிமா எப்படின்னா நம்ம இப்போ ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா வந்திருக்க கெஸ்ட்டுக்கு அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான 2 பாட்டு இருக்கும்.
சம்திங் லைக் எப்பயாவது அவங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்கப்போ ஒரு ஹீல் பண்ணுற சாங்காக இருக்கலாம், இல்லை அதை கேட்டால் என்னோட காலேஜ் டைம் ஞாபகம் வரும், என்னோட லவ் ஞாபகம் வரும், இப்படி ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியோட இருக்க ஒரு சாங் சொன்னீங்கன்னா அதை வந்து அவர் ப்ளே பண்ணுவார். ஸ்டோரியோட சாங் இருக்க விஷயம் எனக்கு வந்து நான் ஏன் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன் ஏறமான் சார். சேம் ராவணன் தான். இல்ல இல்லை அது என்ன அதாவது ஒரு independent song. Folk studio. Wow. ஓகே பியூட்டிஃபுல் தான். உங்களுக்கு தெரியுமா தங்க? What, Vishal sir? I didn't know. பச்சைக்கருயாவும் பாவக்கருவல் நீயும் நானும் யாரு குத்தங்குற சொல்ல ஒத்தடுல மோகில சத்தம் உள்ள பாட்டு வரும் கண்ணங்கர் மேகம் தான் உயிர் வாழ பயிர் வாழ மழை கொட்டுதே ஆரங்காத்து வாசையில மொத்த சனம் தூக்கத்துல பூமி ரொம்ப தூரத்துல யாரறிவாய் காரணத்தை ஏன் பிறந்தாய் ஏன் பிறந்தாய் ஏன் பிறந்தாய் நீ நான் ஏன் பிறந்தேன் கண் ஏன் திறந்தேன் எனக்கே தெரியாதே நான் ஏன் பிறந்தேன் கண் ஏன் திறந்தேன் எனக்கே தெரியாதே. நீங்க கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு பாடுங்க, அதை கேட்போம். நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு சும்மா உங்களோட பிடிச்ச பாட்டு பாடிட்டு அது போலாம். சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பாட்டு பாடுங்க, அதை கேட்போம். நீங்க ஒண்ணு எழுதி இருக்கீங்களா, கம்போஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் சாங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாடுங்க. திக்க பேசினாலே கொஞ்சம் பட் 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 பத்திக்குமே நெஞ்சம் கட்டுக்குள் நிற்காது இந்த பாவி மனம் மஞ்சும் சட்டத்தில் சிக்காது இந்த பாவை செய்யும் வஞ்சம் நீயாகத்தானே வந்தாய் பட்டாம்பூச்சி கிள்ளை ஐயையோ தாங்கவில்லை பெண்ணே வந்தன் தொல்லை நீ இல்லை என்று சொல்லும் சொல்லும் கேட்கவில்லை 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 உன் வாசம் என்னை விட்டு போக நான் தீயில் தினமும் குளிப்பேன் உன் பிம்பம் கண்ணை விட்டு மறைய நான் என் செய்வேன் காதல் காத்த என் நெஞ்சை நீரவள் கேட்டு வந்தாய் அதை நீயே நான்காய் உடைத்தாய் மீண்டும் உணர்த்தி விட்டாய் நான் உன் காதல் காரணியா இல்லை உன் வலியின் நிவாரணியா தினம் தினம் விரித்தது பொய் வலையா தெரிந்தே விழுந்தது என் விதியா புயல் காட்டிலும் மழையிலும் வெயிலிலும் அசையாமரமாய் நின்றேன் உன் தேகம் குளிக்காய வெட்டி விறகாய் எரித்துக் கொன்றாய் அலைநுரையாய் கடலால் இழுத்தும் கரையா கரையாய் நின்றேன் கரையான் போல் இதயம் மறித்து கரையாய் படிந்து விட்டாய் ஓ தத்தடித்து போனேன் மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணால் நீ இல்லை என்று சொல்லும் சொல்லும் கேட்கவில்லை நீ இல்லை என்று சொல்லும் சொல்லும் கேட்கவில்லை நீ இல்லை என்று சொல்லும் சொல்லும் கேட்கவில்லை நீ இல்லை என்று சொல்லும் சொல்லும் கேட்கவில்லை. எந்த பாட்டு ஸ்ரீகாந்துக்கு பிடிச்ச பாட்டு? என்னோட ஒரு பாட்டு தென்புதிய காத்த போல sing that for me, no? Because I think
உங்களோட ஓன் காம்போசிஷன் பாடும்போது இட் கம்ஸ் ஃப்ரம் விதின் அட்லீஸ்ட் த வே நீங்கள் பாடும்போது. ஸோ சிங் தட். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஒரே ஒரு ஆர்ஜின்றதுனால இல்லை சீரியஸாக சொல்கிறேங்க. ஆர்ஜியாலெல்லாம் இல்லை. இட்ஸ் குட். பள்ளிக்குள்ள நான் இருக்கேன், தள்ளி செல்ல நினைக்காத உன் திசை பார்த்து பார்த்து கடுத்து மறுத்து போச்சு. கடலில் உறைஞ்சு போகும், சந்திரன் மறைஞ்சு போகும், ஏன் மனம் இருக்கும் புள்ள உனக்குன்னு எழுதி வைப்பேன். கெஞ்சும் மனசு உடைஞ்சு மூலையில் கிடக்குறேன், கொஞ்சம் மனசு வச்சா பொழைச்சு கிடக்குறேன். நொடிக்கு 1000 முறை உன்னை நினைக்கிறேன், கண்ணே உசுருக்குள் வந்து கலந்து உனக்குள் இழுக்கு. என் கண்ணீரை பார்த்து அண்டம் சாயாது இருக்கா, உன் நெஞ்சோரம் எனக்கு சிறு கூடாரம் இருக்கா. கண்ணீரை பார்த்து அண்டம் சாயாது இருக்கா, உன் நெஞ்சோரம் எனக்கு சிறு கூடாரம் இருக்கா. எனக்குள் சேர்த்த நேசம் எல்லாமே உனக்கு தரவே காத்திருக்கேன். நேரம் காலம் கூடாவிட்டாலும் தவமா கிடந்து கை கோர்ப்பேன். தென்பொதிய காத்த போல சிறு சிறுன்னு பேசுறேன், முத்து கண்ணு உருட்டி என்ன கலப்படமாக்குறேன். செவ்வெளி கண்ணும் தான் புது வெள்ளி கிண்ணம், ஏன் மனசெல்லாம் உன் நினப்பில் மண்டி கிடக்கும் அடி. குளிரடிக்கும் எழுநகையால் உயிர் துடிக்கும் அடி, தின்றலிடை வாசமதில் தடம் மாறுதடி. என்னத்தான் நடக்கிறதோ சீமையில் பூங்குடி. சூப்பர். ஸோ இன்னும் ஒருத்தரோட ரெக்வஸ்டா இருக்கு. Sundari. That was the other song that I wanted. Oh. Talapati Sundariya. Yes. It's a very, very special song. என்னப்பா இது அவர் பாட்டு அவங்க விரும்புறாங்க. இல்ல இது ஆக்சுவலி என் பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். Sundari is very special. Then you can sing it for both of us anyway because we love it. இல்ல நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்களா? இல்ல அதுதான் எனக்கு இதுதான் Same நெக்ஸ்ட். request. இல்ல உங்க பாட்டு கேட்கணும் தான் இருந்தது பிரதர். அதனாலதான். டேய் ஓம் பாட்டு 2 பாட்டு கேட்டிருக்காரு அவரு. வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போன நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்து காதல் இன்பம் மாயமா. வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நாள் வாட ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேடு கூறும் என் வேதனை. நினைத்தால் அன்றே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி என்னையும் தந்தே உனக்காக, ஜென்மமே கொண்டே அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. Thank you. சார் சொல்லவே இல்லை. டேய் அவர்தான் 2 பாட்டு ஓம் பாட்டு கேட்டாரு. அதுதான் சுந்தரி நெக்ஸ்ட் லைன்ல இருந்தது. பட் இல்ல
I won't listen to your songs, you know, Chandran. I'm hoping if anyone watches this interview, உங்களோட own composition பார்ப்பாங்கல்ல. இன்னொரு பாட்டு சிங்கரா மட்டுமே பார்ப்பாங்க. இது they'll see it as a composer and a singer. Wow. அந்த மனசு தான் சார், அந்த மனசு தான் சார் கடவுள். ஓகே. Thank you so much. Thank you. Brilliant. All the very best. நீங்களும் முன்னாடி வரும்போது பயமா இருக்கு எனக்கு. நீ இப்படி வாத்துங்க. நீ வந்தவங்க ஜாலியாவே இருக்கு. ஊர் ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்தும் கால் வருதான் போலீஸ்க்கு. 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்குன்னு. வாவ். ஒருவேளை உங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கும் போது எப்படி பேசுவீங்க சும்மா லைட்டா? Thank you. ஐயோ இது என்னது? ஃபுல் இயருக்கு கொடுத்துருக்கீங்களே.